குட் மார்னிங். ஜஸ்ட் அ மினிட் ஆஃப் யோர்ஸ் அகெயின். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஹுல்லாலாம் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே, இந்தி கூட்டணி அவள் பண்ணிட்டு இருக்கா. அதாவது எதிரியின் பிரம்மாஸ்திரத்தை முனை வழுங்க செய்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது வந்து நரசிம்மராவே பண்ணார் அந்த காலத்தில். அதாவது பாபரி மஸ்ஜித்தை வச்சு ஆஹா ஊகன் இவங்க பண்ணியிருந்த போது அது பார் அதை தகர்க்கிறதுக்கு நானே பர்மிஷன் கொடுக்குறேங்க மாதிரி ஒரு மாதிரி பேசாமல் இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி இப்போ எடுத்திருக்கிறது இவங்க ஊன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. பண்ணுறேன் போ அப்படின்னோடனே அவங்களுக்கு சப்புன்னு ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறேன்ட்டார, அப்போ எப்போ பண்ணுவேன், ஏன் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், எந்த மோடஸ் ஆப்பரண்டி என்ன, ஆஹா என்னமோ கேள்விகள். அதாவது தமிழக முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாருல்ல, நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதனால தான் எங்கள் நம்பர்ஸ் குறைஞ்சி போச்சு. பார்க்க போனால் தமிழ்நாட்டிலையும் சரி எங்கேயுமே சரி குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்காக செய்தது பிராமின்ஸ் மட்டும்தான். நாளைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷன், பிராமின்ஸு வராது இருந்தாலும் 10% பிராமின்ஸ் இருக்காங்கன்னு வச்சா 10% ரிசர்வேஷன் கொடுத்துருவீங்களா பிராமின்ஸுக்கு? அதே மாதிரி பட்டியலினத்தார் வந்து 10% தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் 18லேருந்து 10 குறைச்சிடுவீங்களா? இது எடுத்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் க்ளீனாக நான் பண்ணுறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் லவுட்டின்னு அடிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.